ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலவெளியிலும் இந்த நாளுக்குரிய வேத வசனத்தை வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 139 சங்கீதம் 23வது வசனம். சங்கீதங்களின் புத்தகம் 139 சங்கீதம் 23 வசனம். தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சங்கீதங்களின் புத்தகம் 139:23. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். தேவ சமூகத்துல இந்த காலவெளியில நம்மை தேவ சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். நம்மை ஆராய்ந்து பார்க்கும்படி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்முடைய சிந்தைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்று நாமே ஆராய்ந்து பார்ப்போம். சங்கீதம் 66:18 வாசிக்கிறோம், என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். சங்கீதம் 66:18. நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது? அக்கிரம சிந்தை இருக்கிறதா? கிரமமாய் இல்லாத சிந்தை எல்லாமே அக்கிரம சிந்தை தான். ஒழுங்கான சிந்தை இல்லாம, ஒழுக்கமான சிந்தை இல்லாத மற்ற எல்லாமே அக்கிரமமான சிந்தை தான். நாம் எப்படிப்பட்ட சிந்தைகளாக இருக்கிறோம்? ரோமர் 8:35 வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சீக சிந்தை. ரோமர் 8:5 வாசிக்கிறோம், மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்சீக சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா? மாம்ச பிரகாரமாகவே நம்முடைய சிந்தனை எல்லாம், நம்முடைய நினைவுகள் எல்லாம் இருக்கிறதா? ரோமர் 12:16 வாசிக்கிறோம், மேற்றின்மையானவைகள் சிந்தியாமல் தாழ்மையானவைகளை இணங்குங்கள். ரோமர் 12:16. மேற்றின்மையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவைகளை இணங்குங்கள். பெருமையான சிந்தை நமக்குள்ள இருக்கிறதா? எபேசியர் 4:17 வாசிக்கிறோம், மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். எபேசியர் 4:17. மற்ற பிரஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். வீணான சிந்தை, உபயோகமில்லாத சிந்தை, தேவையில்லாத சிந்தை, பிரயோஜனம் இல்லாத வீணான சிந்தனைகள். அப்படிப்பட்ட சிந்தை எப்படி இருக்கு? சங்கீதக்காரன் சொல்றாரு, தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். எப்படி இருக்கு? அக்கிரம சிந்தையா? மாம்சமான சிந்தையா? மேற்றின்மையான சிந்தையா? பெருமையான சிந்தையா? வீணான பிரயோஜனமற்ற சிந்தையில இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவனுக்கு பிரியமாய் கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள்னு வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவை போல சிந்திக்க, அவரை போல யோசிக்க, அவரை போல செயல்பட நம்மை அர்ப்பணிப்போம். அவர் நம்மை முற்றும் முடிய நடத்துவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை பொழுதுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஐயா. தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் விதத்தில் வாசிக்கிறோமே. அக்கிரமமான சிந்தையோ, மாம்சீக சிந்தையோ, மேற்றின்மையான பெருமையான சிந்தையோ, வீணான சிந்தையோ இடம் கொடுக்காதபடி கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தையே எங்களை ஆளும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிற ஐயா. இந்த காலவெளியில் எங்களை அப்படியா எங்களை நடத்தும் தகப்பனே. இந்த காலவெளியில் இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தை எங்களிலே காணப்படட்டும் ஐயா. வீணான சிந்தைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. பெருமையான சிந்தை வராதபடி ஜாக்கிரதையாயிருக்க உதவி செய்யுங்க. மாம்சீக சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காதபடி, அக்கிரமமான சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காதபடி ஆண்டவரே, கிறிஸ்து இயேசுவுள்ள சிந்தையே எங்களில் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த காலவெளியிலும் இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதிங்க. எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க. தேசத்தின் குடிகளை ஆசீர்வதிங்கப்பா. தகப்பனே, எங்களை இந்த தேசத்தில் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். எங்கள் தலைவர்களை சந்திங்க, ரட்சிங்க. எங்கள் அதிகாரிகளை சந்திங்க, ரட்சிங்கப்பா. எங்களை ஆளுகிறவர்களை சந்திங்க, ரட்சிங்கப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பா இந்த நாளிலும் எங்கள் இந்திய தேசத்துள்ளதான குஜராத் மாநிலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறையா. குஜராத் மாநில மக்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். குஜராத் மாநிலத்திலே ஆண்டவர் செயல்படுகிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு சபைகளும் வளர்ந்து பெருகட்டையா. தகப்பனே, ஒவ்வொரு ஊழியர்களையும் வல்லமையாய் பயன்படுத்துங்கப்பா. ஆண்டவரை, குறிப்பாக இந்த குஜராத் மாநிலத்தில் இன்னும் எந்தெந்த இடங்களில் சபைகள் இல்லாமல் இருக்கிறதோ, எந்தெந்த கிராமங்களில் சபைகள் இல்லாமல் இருக்கிறதோ, அங்கெல்லாம் சபைகளை ஸ்தாபிக்கப்பட ஆண்டவர் தேசம்படியா ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒரு விசையா இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. ரத்தத்தினால் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா.
எல்லா துதியும் கனமும் புகழ்ச்சியும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு ரட்சக நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.